எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்லாம் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றகரமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி 4 நட்சத்திர பாதங்களையும், பரணி 4 நட்சத்திர பாதங்களையும், கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியும் சரி, ரெண்டுமே உனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்காருங்க. இந்த மாதத்துடைய 2வது பகுதியில ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனாலும் கூட கூட குருவோட பாக்கியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பா மன ரீதியா கண்டிப்பா தெளிவான ஒரு எண்ணம், மனசுல இருந்த குழப்பங்கள் விலகும், மனசுல தைரியம் அதிகமா இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் என்னால செய்ய முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடிட்டே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவம் கொஞ்சம் அதிகமா வரும். கொஞ்சம் கோவத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்ங்க. கண்டிப்பா வெற்றிகளை வந்து கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். வாழ்க்கையில நீங்க முக்கியமான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம இந்த மாத்திரைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல பாக்கியாதிபதி போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண ரீதியா இருந்த அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பாக்கியத்துல சனி பகவான் வக்ரம் பெற போகிறார். சரிங்களா? இந்த 11ஆம் லாபஸ்தான சனி பகவான் வக்ரம் பெறதால தொழில் ரீதியா குறிப்பா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும். புதிதாக எதுவுமே வந்து ஆரம்பிக்க வேண்டாம், புதிதாக யுக்திகள் எதுவும் கையாள வேண்டாம், புது புது விஷயங்களை வந்து வியாபாரத்துக்குள்ள நுழைக்க வேண்டாம். சரிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப வேண்டாங்க, ஒரு 4 மாசம் கழிச்சு சொந்த தொழில் செய்யறவங்க மேஷ ராசியில பிறந்தவங்க ஆரம்பிக்கிறது அளவுக்கு நல்லா வரும். ஏன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் 4 மாசம் கழிச்சு. அதோட மட்டும் இல்லாம சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோங்க சேனல்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம், போய் தாராளமா போய் பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இந்த மாதிரி முதல் பகுதியில இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணிப்பீங்க, ஸ்டடீஸ்ல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் கூட படிப்பீங்க. அதோட மட்டும் இல்லாம நாள் வரைக்கும் இருந்தது ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பா விலகும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சோம்பல் தன்மை கண்டிப்பா விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, அதாவது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ சொந்தமா வீடு கட்டுறதுக்கு அல்லது வீடு வாங்குறதுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ முயற்சிகள் தற்போது வெற்றி பெறும். ஏன்னா இந்த மாதிரி 2வது பகுதியில சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார போறாங்க. அதாவது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 4ல உட்காருது சிறப்பு தான். அதே மாதிரி செவ்வாயும் குருவும் கூடி ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காரதும் சிறப்பு தான். கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இதுக்காக நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வரும். அப்ப யாரெல்லாம் வந்து சொந்தமா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியா ஒத்துழைப்பை கொடுக்கும். நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும். அதே மாதிரி பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க, ஹவுசிங் லோன் மாதிரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க வந்து போடும்போது நல்லாவே கிளிக் ஆகும் உங்களை பொறுத்த வரைக்கும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி கெரியரில் ஏதாவது சேஞ்சஸை வந்து கொடுக்கணும், கெரியரில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரே மாதிரியே போயிட்டுருக்கு வாழ்க்கை, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான் இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கறது கண்டிப்பாக ஒரு ஹிடன் டேலண்ட்ஸ் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல இந்த மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் வந்து வக்கரமா இருக்கார், சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை கூடுதலா நீங்க எடுத்துக்கணும். யாரையும் நம்பி நண்பர்களா இருந்தாலும் சரிங்க, உறவினர்களா இருந்தாலும் சரி, நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு காசை வந்து கடனா கொடுக்கறத முடிஞ்சதுக்கு தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதத்துல கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடமான உபஜய ஸ்தானத்துல கேது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். மன ரீதியா நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். என்னால எல்லாமே முடியும், என்னால எல்லாமே சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை வந்து உங்க பேச்சின் மூலமாவே எல்லா காரியத்தையும் சாதிச்சுப்பீங்க. எங்க எப்படி பேசணும், யாருக்கிட்ட நேக்கா பேசணும், எங்க எப்படி பேசினா வேலை ஆகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தெளிவா பேசி உங்க காரியத்தை இந்த மாதத்துல நீங்க சாதிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் மட்டும் இருந்தா பரவாயில்லைங்க, பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். கூட குருவும் சேர்ந்திருக்கனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களாவே அதை ஃபேஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தான நிலைமைக்கு கொண்டு வந்துருவீங்க. அப்ப இல்லற வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். என்ன ஒண்ணு, இந்த மாதிரி 2வது பகுதியில சுக்கிரனோட சூரியன் சேர்ந்திருக்கார். அப்போ இந்த காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போகும், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், கொஞ்சம் சந்தேகம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பப்போ எட்டி பார்க்கும். கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது மாதிரி திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடமான அந்த அயன சயன போகஸ்தானத்துல ராகு இருக்கார். எப்பவுமே ராகு 12ஆம் இடத்துல வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பார். ஜாதகரை கொஞ்சம் பந்தாவா வந்து செலவு பண்ண வைப்பார். இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த செலவையும் பண்றது நீங்களா தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. அப்போ இந்த மாதிரி வீண் செலவுகள், கொஞ்சம் பந்தாவா செலவு பண்றது, என்கிட்ட காசு இருக்குன்னு காமிச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதத்துல தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றீங்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயம் என்னன்னா, வெளிநாடு போறதுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுப்பார். நல்ல ஒரு குரோத்தை கொடுப்பார் இந்த ராகு. யாரெல்லாம் வந்து அப்ராட் போகணும்னு ட்ரை பண்றீங்களோ இங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுக்குங்க. வெளிநாடு போக முடியும், நல்லாவே சம்பாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி என்ன வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த 12ஆம் இடத்து ராகு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கும். ஸோ அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டமா தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவனுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல குறிப்பா 2 நபர்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல் விஷயம் இங்க வந்து உங்களோட குருமார்கள் யாருனா இருக்காங்க, அல்லது உங்களோட வெல் விஷர் யாருனா இருக்காங்கன்னா, அவங்க சொல்றத முடிஞ்ச வரைக்கும் கேட்டு நடங்க. அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பமான ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, உங்க வெல் விஷர்ஸ் கிட்டயோ அல்லது உங்க குருமார்கள் கிட்டயோ நீங்க போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, வயதுல மூத்தவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஒரு விஷயத்த நீங்க செய்யும்போது, இறங்கும்போது கண்டிப்பா அந்த விஷயம் நல்லாவே வரும். ஸோ இவங்க சொல்றத இந்த மாதம் நீங்க கேட்கும்போது கண்டிப்பா நல்லா வரும். ஏன்னா பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல செவ்வாயோட கூடியிருக்கார். அதே மாதிரி 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, சரிங்களா? இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க, வலுவா இருக்காங்க. சூரியன் கூட சுக்கரனோட சேர்ந்திருக்காரு, அதை விட்டுருங்க. ஆனா இந்த செவ்வாயும் குருவும் ரொம்ப நல்லா வலுவா குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கனால கண்டிப்பா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பண ரீதியா இருந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து சந்திராசிரமத்துல பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி காலை 7:52 மணி முதல் ஜூலை மாதம் 19ஆம் தேதி விடியற் காலை 3:30 வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சந்திரன் 8ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட
செவ்வாயுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் இருக்கு. என்ன ஒண்ணு சந்திரனாக நீச்சமா இருப்பார். அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராஷ்டிரம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை, பெரிய அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தை கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னா குரு பார்வையில சந்திரன் இருக்கிறனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்லாவே இருக்கும். சந்திராஷ்டிரமும் பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்சா உங்க சுய ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா மனக்குழப்பங்கள் விலகும், எண்ணங்கள் தெளிவா இருக்கும், முடிவுகளை நீங்க தெளிவாகவும் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.